அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய தமிழ் படங்கள் ரிலீஸ் இல்லை என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரகுபதி இணைப்பில் உள்ளார். வணக்கம் ரகுபதி, இது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற செப்டம்பர் 1 முதல் புதிய திரைப்பட பணிகள் நிறுத்தப்படும் என்ற ஒரு புதிய அறிவிப்பை தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். இது நடைபெற்ற கூட்டத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திரையரங்குகளில் வெளியாகும் திரைப்படங்களை 8 வாரங்கள் கழித்தே OTTயில் வெளியிட வேண்டும் என தயாரிப்பாளர்களிடம் கடிதம் பெற்ற பின்னரே திரைப்படங்களை திரையிட அனுமதிப்பது என்ற விநியோகஸ்தகர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்களின் முடிவு விவாதிக்கப்பட்டது என்றும், அதே போல ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் இதுபோன்ற நடைமுறை இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் தன்னிச்சையாக புதிய நடைமுறையை கொண்டு வருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு தயாரிப்பாளர்களை அழைத்து ஆலோசித்திருக்க வேண்டும் என்றும், ஆலோசனையின்றி எடுக்கப்பட்ட இந்த முடிவை ஏற்க முடியாது என்றும் தயாரிப்பாளர் சங்கம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு சுமார் 250 திரைப்படங்கள் வெளியாகும் நிலையில் பெரும்பாலான திரைப்படங்கள் தயாரிப்பாளர்கள் முதலீடு செய்த நிலையில் பாதி அளவு கூட வசூலிக்காமல் பெரும் இழப்பை ஏற்பட்டு வருவதாகவும், அது ஆண்டுதோறும் 700 கோடிக்கும் அதிகமான பொருளாதார இழப்பு ஏற்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விநியோகஸ்தகர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் தன்னிச்சையான முடிவை கண்டித்து வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய திரைப்படங்களை திரையரங்குகளில் வெளியிடுவதில்லை என்றும், திரைப்படங்களின் படப்பிடிப்பு, போஸ்ட் புரொடக்ஷன் உள்ளிட்ட பணிகளை நிறுத்துவதும் என்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இணைந்து இந்த முடிவை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரச்சனையை தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் எடுத்துரைத்து தமிழ்நாடு அரசு மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த சங்கத்தின் மூலமாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், விநியோகஸ்தகர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் தன்னிச்சையான முடிவை கண்டித்து மட்டுமே வருகின்ற செப்டம்பர் 1 முதல் புதிய திரைப்படங்களை திரையரங்குகளில் வெளியிடுவதில்லை என்றும், திரைப்படங்களின் படப்பிடிப்பை மற்றும் போஸ்ட் புரொடக்ஷன் உள்ளிட்ட பணிகளையும் நிறுத்துவதாக தமிழ் திரைப்பட சங்கங்களினுடைய அறிவிப்பாக தற்பொழுது வெளியாகியிருக்கிறது.